இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபீஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க. இந்த டைம் மழை போதுங்கிற அளவுக்கு பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தோட்டத்தில் கால் வைக்கக்கூட இடம் இல்லாமல் நான் வரேன் நீ வரேன்னு பில்லு அத்தனை வந்துருக்குதுங்க. இதை வந்து உழவு ஓட்டி பார் கட்டி அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் இந்த இடத்துல நட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நர்சரியில் போய் மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று, கத்திரி நாற்று இது எல்லாமே நாற்றாக வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் விதை எல்லாமே கோஸு, முள்ளங்கி, காலிஃப்ளவர், கீரை விதை இது எல்லாமே விதையாக வாங்கி வந்து அந்த அட்டையில் போட்டு வச்சுருக்கேங்க. மிளகாய் நாற்று இப்போ தண்ணி விட்டு நல்லா நட்டாச்சு. எந்த நாற்று நட்டிங்கன்னாலும் ஈவினிங் டைம் நட்டிங்கன்னா நல்லா வேரோடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து நாற்று நடுற மாதிரி இருந்தால் ஈவினிங் டைம் நட்டுக்குங்க. பொழுது சாஞ்ச நேரத்தில் நட்டோம்னா நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த தக்காளி நாற்று, மிளகா நாற்றுலாம் வாங்கின இந்த அட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொக்கோ பீட் வந்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நான் விதை எல்லாமே இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி தொளித்து நிழலில் ஒரு 10-15 நாள் வச்சுருந்தோம்னாலே நல்லா வரும்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த மெத்தடை இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோட்டத்தில் நமக்கு தேவையான காய்கறியில் போட்டு வச்சோம்னாலே அதே பெரிய விஷயமா இருக்குங்க. அதனால நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்ததாக சக்கரவள்ளி கிழங்கு கொடி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதத்தில் ஊனுனோம்னா நல்லா கிழங்கு உழுகுன்னு சொல்லுவாங்க. கார்த்திகை, மார்கழி அப்போ தாங்க இந்த கொடி வந்து நடுறதுக்கான சீசனு. கிழங்கொடி நடுறப்ப எப்போவுமே பார் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக அகலமாக கட்டினோம்னா கிழங்கு விழுந்ததுக்கப்புறமா அது பறிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். மண்ணை தோண்டி பறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிறது. கிழங்கொடிக்கு பக்கத்துலேயே வீட்டுக்கு தேவையான அப்புறம் அடுத்த சீசனுக்கு நடுறதுக்கான வெங்காயம் ஊனி வச்சுருக்கேன். இது ஒரு 7-8 நாள் ஆச்சுங்க. அதுக்கு பில்லு வர ஆரம்பிச்சிச்சு. நீ அதையும் களை எடுக்கணும். இப்போ கிழங்கொடி வந்து இந்த மாதிரி தாங்க ஊனி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் 2 சைடும் ஊனணும். அதாவது இப்போ ஒரு முளத்துக்கு வந்து கிழங்கொடியை கட் பண்ணிவிட்டு 2 சைடு விட்டுட்டு நடுவில் மண்ணுக்குள்ளே அமுத்தி விட்டோம்னாலே போதும். 2 சைடும் நல்லா துளிர் விட்டு கிழங்கு விழுக ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் நட்டு ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பில்லு நல்லா வந்திருக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே களை வெட்டிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். இன்னும் ஒரு 4-5 நாள் விட்டுக்கு வெட்டலாம் அப்படின்னு நினச்சோம்னா பில் எது செடி எது அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் வெட்டணும். அதனால் இப்போவே களை வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு அது ஆர்கானிக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து களை வெட்டிகிட்ருக்கேங்க. இல்லைன்னா மருந்தடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பில்லு வந்து காய் பொறிச்சு கடைசி வரைக்கும் பில்லே வராத அளவுக்கு இப்போ நிறையா மருந்தெல்லாம் வந்துருச்சுங்க. இதுக்கு பூச்சிக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயை தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது, உரம் வந்து ஆட்டு சாணம், மாட்டு சாணம், புண்ணாக்கு இதெல்லாம் தான் உரமாக கொடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.